வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம பண்ணி வச்சுட்டா போதும், பாலில் எப்போ வேணாலும் கலந்து குடிச்சுக்கலாம். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்க போது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1/2 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இதை சுடு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்று இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சா போதும். அப்படி இல்லை ஓவர் நைட்டில் நார்மல் வாட்டரில் சோக் பண்ணிங்கன்னா கூட காலையில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தோலை இப்படி லைட்டாக பிதுக்குனாலே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பாதாம்ல இருந்தும் நான் தோலை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெறும் பாதாம தோல் இல்லாமல் டெய்லி 5 சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது தண்ணியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு டிஷ்யூ இல்லாட்டி கிளாத்தில் போட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருங்க. இதை ஃபேனில் கூட நம்ம உலர்த்திக்கலாம். இப்போ தண்ணியில் நான் எடுத்துட்டேன். இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பாதாமை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பாதாம் நல்லா பவுடராக வரும், அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடும். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்த ஒரு மிக்சியில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூஸ், பிஸ்டா அண்ட் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதோட 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ வாசத்துக்காக, இது ஆப்ஷனல் தான், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பாதாமை சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கும் போது விட்டு விட்டு அரைக்கணும். கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா பாதாமில் இருக்க எண்ணெய் வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கும், ரொம்ப ட்ரையாக வராது. ஸோ விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டிருந்தா போதும். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நட்ஸையும் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்கும். இதில் ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துருக்கனால தனியாக சுகர் கூட சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான பாதாம் பவுடர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே நீங்கள் வாங்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.